சங்கீதம் 120 1 முதல் 7 வரை. 1 என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கிக் கூப்பிட்டேன், அவர் எனக்குச் செவிகொடுத்தார். 2 கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபடநாவுக்கும் என் ஆத்துமாவைத் தப்புவியும். 3 கபடனாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? 4 பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறைச் செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும். 5 ஐயோ, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்களண்டையிலே குடியிருந்ததும் போதும். 6 சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும். 7 நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார்கள். சங்கீதம் 120 வஞ்சகத்தை வெல்லும் விசுவாசம் என்ற தலைப்பில் ஒரு சிறு தியானம். நம்முடைய விசுவாச பயணத்தில் நாம் சந்திக்கும் மிகப்பெரிய சவால் விக்கிரகங்களோ அல்லது வெளிப்படையான எதிரிகளோ அல்ல, மாறாக நம்மைச் சுற்றியுள்ள வஞ்சக நாவுகளும் பொய் உதடுகளுமே ஆகும். சங்கீதக்காரன் தன் நெருக்கடியின் மத்தியில் மனிதர்களிடம் நியாயம் கேட்காமல், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறுத்தரவு கொடுத்தார் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறார். நாம் வாழும் சூழல் சமாதானத்திற்கு விரோதமான மேசேக் மற்றும் கேதார் போன்ற இடங்களாக இருந்தாலும், விசுவாசி எப்போதும் பரலோக எருசலேமை நோக்கியே தன் பயணத்தை தொடர வேண்டும். பொய் மற்றும் வஞ்சகம் நமக்கெதிராக எழும்பும்போது நாம் பதறிப்போகாமல் அமைதி காக்க வேண்டும். ஏனெனில் கூர்மையான அம்புகளையும் எரியும் தழல்களையும் கொண்ட கர்த்தருடைய நீதி நமக்காக பரிந்து பேசும். உலகம் போரை விரும்பினாலும் ஒரு விசுவாசி சமாதானத்தை நாடுகிறவனாகவும் நீதியின் பாதையில் நிலைத்திருப்பவனாகவும் இருக்க அழைக்கப்படுகிறான். நமது விசுவாசம் என்பது சூழ்நிலைகளை மாற்றுவது மட்டுமல்ல, வஞ்சகமான உலகத்தின் மத்தியிலும் தேவனுடைய சத்தியத்தை பிடித்துக் கொண்டு முன்னேறுவதாகும். கர்த்தர் நம்முடைய முறையீட்டை கேட்கிறவர் என்பதால் மனிதர்களுடைய வார்த்தைகளைக் கண்டு நாம் அஞ்ச வேண்டியதில்லை. எனவே அந்தகாரமான சூழலிலும் சோர்ந்து போகாமல் நம்மை விடுவிக்கும் வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்த்து நம் விசுவாசப் பயணத்தை தொடருவோம். இந்த சங்கீதம் நமக்கு கற்பிக்கும் பாடம் என்னவென்றால், நெருக்கடி நேரமே விசுவாசத்தின் உண்மையான சோதனைக் களம் என்பதாகும். முடிவில் சத்தியமே வெல்லும், ஏனெனில் கர்த்தரே சத்தியமாயிருக்கிறார். ஆமென்.